எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி மேங்கோ ஜாம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பொருட்கள் தான். குறைவான நேரத்திலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக இந்த ஜாம் செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் நல்லா பழுத்த மாம்பழமாக நமக்கு தேவையான அளவு மாம்பழம் எடுத்துக்கலாம். அதில் தோல் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன மாம்பழமாக ஒரு 8 மாம்பழம் அளவு எடுத்திருக்கேன். எல்லா மாம்பழத்தையும் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு உள்ள சதை பகுதி மட்டும் எடுத்து அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கங்கே மாம்பழம் அரைப்படாமல் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் இது எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி தான் நாம் சர்க்கரையும் அளந்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாம்பழம் இந்த பவுலில் 1 பவுல் அளவுக்கு இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இதே அளவு நாம் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கணும். மாம்பழம் எந்த கப்பில் அளந்திருக்கோமோ அதே கப்பில் அதே அளவு சர்க்கரையும் சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு சர்க்கரை எடுத்து வச்சதுக்கப்புறமா நாம் ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் அடிக்கனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாம்பழ பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா கலந்து வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இந்த பேஸ்ட்டு திக்காக தண்டியும் நாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கலாம். ஆனால் அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை பிகினர்ஸாக இருந்தால் மிதமான தீயிலே கூட வச்சு செஞ்சுக்கலாம். மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காகி வர தண்டியும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போது மட்டும் நாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டால் போதும். இதே மெத்தடில் மேங்கோ ஜாம் செஞ்சோன்னா இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரியே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்தளவு கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நேரம் ஆக ஆக நமக்கு ஜாம் நல்லா கெட்டியாகி வருது. ஜாமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நாம் ஓரங்கள் எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து ஊற்றி பார்த்தோன்னாலே நமக்கு தெரியும். அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரியான பக்குவம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நாம் கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுக்கலாம். இந்த டைமில் நாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை விதைகள் எதுவும் இல்லாமல் பிழிஞ்சுக்கலாம் உள்ள. இல்லை நாம் இதை தனியாக கூட ஒரு பவுலில் பிழிஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். விதைகள் இல்லாமல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு திரும்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எலுமிச்சை சாறு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் ஏன் சேர்க்குறோன்னா நமக்கு வீட்டில் ஜாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் பண்ணுறதுனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். அப்புறமா நாம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அது நமக்கு ஆறுனதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரை அங்கங்கே கொஞ்சம் ஒயிட்டாக காஞ்சி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம். குலோப் ஜாம் அந்த மாதிரி இனிப்புக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு பிழிவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கான காரணம் இது தான்.
எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு கரெக்டான பக்குவம் கிடச்சிரும். இது கரெக்டான பக்குவம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா நமக்கு ஜாம் வழிஞ்சிராமல் அப்படியே நிற்கணும். சுற்றி அப்படியே விரிஞ்சு வராமல் வச்ச இடத்துல அப்படியே நிற்கணும். இன்னும் கொஞ்சம் அந்த பக்குவம் இன்னும் வரல, அதனால் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கரெக்டான பக்குவம் வரணும். பிளேட்டை கவுத்துனோன்னா கூட கீழே வடியக்கூடாது. அந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அடி பிடிச்சி நமக்கு ஜாம் வேஸ்ட் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் நமக்கு சீக்கிரமே ஜாம் கெட்டு போயிடும். ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் ஜாமை தயார் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள், அந்த கோடு போடுற இடத்துல உடனே நமக்கு ஜாம் ஒன்று சேராமல் அந்த கேப் அப்படி தெரியுது. இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தோன்னா நமக்கு ஜாம் அப்படி வச்ச இடத்துலையே நிற்கும், விரிஞ்சு வராமல். ஸோ இந்த டைமில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே திக்காக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா அப்படியே லேயர் லேயராக கீழே விழணும், அந்தளவு இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஜாமை நாம் ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். ஜாமை ஸ்டோர் பண்ணுற விதம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பாட்டிலில் நாம் நல்லா வெந்நீரில் போட்டு கழுவி எடுத்து காய வச்சு ஈரம் இல்லாத பாட்டிலில் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஜாம் கொஞ்சம் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான பாட்டிலில் மாற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாம்பழ சீசன் முடியுமுன்ன இந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் வீட்டிலையே நாம் ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஜாம் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாட்டிலில் ஜாம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஜாமை இந்த பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாட்டிலில் வச்ச ஜாம் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கவுத்துனோன்னா கூட கீழே விழாது, அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இது பல மாதங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கலப்படம் இல்லாத ஜாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.